தூங்குறத பாரு. ஏய் என்ன பண்ற? வெளிய வா. எல்லாரும் தூங்குறாங்கல்ல. அவ்வளவுதான். கம். ஏய் நல்லா மாட்ட போற. சான்ஸே இல்ல. எல்லாம் பிரியாணி சாப்பிட்டு ஃபுல் டைட். சீக்கிரம் வா. ஆமா மழையே பெய்யல. மொட்டை மாடியில எப்படி தண்ணி வந்தது? நான் தான் டேங்க்ல இருக்கிற தண்ணி பூரா திறந்து விட்டுட்டேன். பாவி. அப்பாடா, வீட்டில் எல்லாரும் தூங்குறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது. விருந்தாளிங்க வந்தாங்கன்னா பிரியாணி போடுறீங்க ஓகே, ஆனா அதுல எனக்கு துண்டு போடாம வெறும் குஸ்காவா போடுறீங்க. இப்ப துண்டை தேடி நான் அடிக்கிறேன்டா. எங்க எங்க சட்டி எங்க? இந்தா இருக்கேன். என்னடா இது, துண்டு இருக்குன்னு பார்த்தாக்க வெறும் எலும்பா இருக்குது. அது சரி, நம்ம மாமனார் தான் நல்லி எலும்பு கடிக்கிறதுல எக்ஸ்பர்ட் ஆச்சே, நாமளும் கடிப்போம். என்ன இது? உள்ள எட்டி பார்த்தா உலகமே தெரியுதே. அட பவிகளா, திவ்யா அப்ப நாபிக் கமலத்துல இருந்து காத்த உறிஞ்சி உள்ள இருக்க இன்டீரியர் ஃபுல்லாத்தையும் காலி பண்ணிட்டானே. எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சிருக்கானு. வந்ததுக்கு குஸ்காவாவது சாப்பிடுவோம். அடிவாரத்துல கிடக்குது. இது எதுக்கு? தண்ணி தண்ணி இதுல தண்ணி. இக்கல் எடுத்தா தண்ணி குடிக்கணும். திவ்யா அப்பன் தண்ணியை கூட விட்டு வைக்கலையா? இங்க வாரு, எவ்வளவு பெருசா படுத்திருக்கான். கம் கம். உங்க வீட்லயே எவ்வளவு சூப்பரா ஒரு ஏசி ரூம் பண்ணிருக்கேன் பாத்தியா? ஜிலு ஜிலு. ஏய் வீட்ல இடமா இல்ல, இப்ப எதுக்கு மொட்டை மாடி கூட்டிட்டு வந்திருக்க? அதுவும் டேங்குக்கு. இடமா? எங்க பார்த்தாலும் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் மாதிரி ஒரே கிரவுட். என்ன சவுண்ட்? ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், தனியா கூட பேச முடியல. சரி, படம் பார்க்க போகும்போது கூட பைக்ல வரலான்னு பார்த்தா உங்க அப்பா ஆட்டோல வந்துருமா அப்படிங்கறாரு. நீயும் சரிப்பா சரிப்பான்னு மண்டையாடுற. ஆஹா, மொட்டை மாடியில கச்சேரியா? இரு, எல்லார்ட்டையும் மாட்டி விடுறேன். ஐயோ, பைப் பேசுது. எல்லாரும் கேளுங்க, பைப் பேசுது. கேட்டுக்கிட்டு இருக்கேன், நான் வந்துறேன். பேசுதா? என்ன சத்தங்க? தூங்க என்ன பண்றாங்க? எங்க இங்க இருக்கா? ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3. சூப்பர். ஸ்பீக்கர் ரெடி. ஐயோ கடவுளே, குரல் மாதிரி இருக்கு. உன்னை கட்டிக்கிட்டு நான் என்ன கஷ்டப்பட போறனோ தெரியல. ஒண்ணு சொல்லி தப்பில்ல, இப்படி வளர்த்து உங்க அப்பாவை சொல்லணும். எதுக்கு இப்ப எங்க அப்பாவை இழுக்கிற? உங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கூட இங்கிதமே கிடையாது. அடிப்பாவே. அவருக்கு பெரிய சிஐடி சங்கர்னு நினைப்பு. அயன் பண்ண கதர் செட்ட மாதிரி எப்ப பார்த்தாலும் வெறுப்பா நிக்கிறாரு. ஒரு போட்டோக்காவது சிரிப்பாரா சிரிக்க மாட்டாரா? அவரை விடு, உங்க அம்மா இருக்காங்களே. கான்ஸ்டபிளுக்கு எந்த சரியான கேவி சுந்தராம்பாள். நான் வந்துட்டேன்னா அக்கடான ரெஸ்ட் எடுக்கலாம்னு பாக்குறாங்களா? அவங்களுக்கு வடிச்சு போட நானே சுடிதார் போட்ட ஸ்டவ்வா? அப்புறம் உங்க பாட்டி அவங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு பிளாஸ்டிக் பண்ண சொல்லி அப்படியே அது வாயில போட்டு ஒட்டணும். கதை சொல்றேன்னு சொல்லி கழுத்தறுக்குது. உன் தங்கச்சி இருக்கே, 3 அடி உயரத்துல இருந்துகிட்டு அதுக்கு ஐஸ்வர்யா ராய்னு நினைப்பு. பாரு, கண்ணாடி முன்னாடியே நின்னுட்டு இருக்கு. வக்கீலுக்கு படிக்கிறானே உன் தம்பி. அவன் தூங்கவே மாட்டானா? எங்கயாவது நைட் டியூட்டிக்கு வாட்ச்மேனா சேர்த்து விட்டுரு. நல்ல சம்பளம் கிடைக்கும். உன் அக்கா பேர் என்ன? முல்லை. முல்லை. முல்லையா? வெள்ளை பூஸ்டிக்கான்னு வச்சிருக்கலாம். எப்ப பார்த்தாலும் தின்னுகிட்டே இருக்கு. உன்னை பாத்துக்கிறேன். என் மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்றான். மகராசி நல்லா இருக்கணும். அது சரி, என் மச்சான கூட உனக்கு பிடிக்கல? ஏன்பா, அவ உன்கிட்ட கேட்டாளா? ஓ அதுவா? நான் வரும்போது ஏதோ பண்ணிட்டு இருந்துச்சு. ஐயோ, ஆஃப் பண்ணுங்க, ஆஃப் பண்ணுங்க. மறந்துட்டேனே. அப்பா, ஞாபகம் வந்துருச்சு. தெரியுமா? பொண்டாட்டியோட உள்பாவாடை. அதுக்கு ஒரு மீச வேற. ஊரை ஏமாத்திட்டாலே இது. நீ இப்படி எல்லாம் பேசுறேன்னு உங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சது?
எங்க அப்பா ஒரு வேஸ்ட். ஆளு வளர்ந்த அளவுக்கு அறிவே வளரல. பொண்ணு தோளுக்கு மேல வளர்ந்துட்டாலே சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணி அனுப்பணும்னு அறிவு இருக்கா? மாப்பிள்ள மோட்டரை போட்டுருங்க, குடும்பமானம் போயிரும் போல் இருக்கு. இனிமே போறதுக்கு என்ன இருக்கு? ட்ரை பண்றேன். சரி, நான் காலைல ஊருக்கு கிளம்புறேன். சும்மா அனாவசியமா பேசி என் டைமை வேஸ்ட் பண்ணாத. நான் டென்ஷன் ஆயிடுவேன். யாரு? நான் அனாவசியமா பேசிட்டு இருக்கேனா? பின்ன என்ன சத்தம்? யார் ஓட்டு போட்டது? குடும்பத்தையே சாக்கடையில தள்ளிட்டு எப்படி வருதுன்னு பாரு. அங்க பாரு, ரெண்டும் வருதுங்க பாரு. சும்மா வாங்க வாங்க. மொட்டை மாடியில உங்களுக்கு மட்டும் தனியா மழை பெய்யுது ஐயா. எல்லாத்தையும் ஸ்பீக்கர் வச்சு கேட்டுட்டோம்ல. அப்ப நாளைக்கு சந்திப்போமா? போறேன் ஐயா. வந்துட்டா ஐயா. வாடா நல்லவனே, வா வா வா. எவ்வளவு தைரியம் உனக்கு. என்ன விட்டுருங்கப்பா. என்னப்பா ஆள் தெரியாத போல இருக்க. இன்னொரு வெயிட் பண்ணி பார்க்கலாம். யோ கண்டக்டர், என்னயா வண்டி அடியா? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? இரியா வெயிட் பண்ணியா. புல்லா வேணா உனக்கு மட்டும் வண்டி வருது சும்மா. இருக்கிற எம்சியில் இவனு வேற. வாங்க. தேங்க்ஸ் சக்தி. இருங்க. அப்போ நாங்க வரோம், பாத்துக்கங்க தம்பி. சரி மாமா. வண்டி எடுப்பா. 3 ட்ரிச்சி கூட. பரவாயில்ல சார், டிக்கெட்லாம் வேணாம். என்னம்மா வளர்றாங்க? ரைட் ரைட். பஸ் ஸ்டாண்ட் போயிருக்கேன், இப்போ வந்துடும். இல்லப்பா நான் கிளம்புறேன். சக்தி வந்து உடனே வீட்டுக்கு வர சொல்லு. சொல்லிடுறேன். ஓகே. ஹேய் சக்தி. சக்தி டேய், என்னடா இங்க? சக்தி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? நம்ம லூசுக்கு மெட்ராஸ் ஸ்டைல் பார்க்ல வேலை கிடைச்சிருக்கு. அப்படியா? மாசம் 30,000 ரூபாய் சம்பளம்ப்பா. பையன் ரேஞ்சே மாறி போச்சு. நாம இது எப்படியாவது கொண்டாடி ஆகணும். கிளம்பு கிளம்பு. எடு எங்க? உடுப்பா. எங்கடா? ஏறு. நீ வண்டி உடுப்பா. இன்னைக்கு வாந்தி எடுக்காம வெளியில போறது இல்ல. ஆமா ஆமா. சக்திடா. டேய் வாடா. டேய் வா. என்னடா பார்ட்டி இருக்குன்னு சொல்லி பார்க்க. அதெல்லாம் ஒண்ணுல உடனே போயிரலாம். வா. வாடானா. ஏன் சக்தி பயப்படுற? கூல் ட்ரிங்காவது குடி. சக்தி ட்ரிங்க் கூலாவது குடி. சக்தி, என்னடா? இந்த ஊர்ல உனக்கு எவ்வளவு மரியாதை இருக்கு தெரியுமா? உன் பவர் உனக்கே தெரிய மாட்டேங்குது. உன் பேரை சொல்லிட்டு இங்க எத்தனை பேர் சுத்திட்டு இருக்காங்க தெரியுமா? சரி வளராத. சீக்கிரமா சாப்பிடு. கிளம்பலாம். சக்தி, உனக்கா நான் என் உயிரே கொடுப்பேன் தெரியுமா? அந்த வரத மட்டும் ஜெயில இருந்து வெளில வரட்டும். அவனை கண்டம் துண்டமா விட்டு கடல்ல போடலன்னா என் பேரு குமாரே இல்லடா. வரத வரனா கண்ணந்தரமா வெட்டி கடல் தூக்கி போட்டு வர. ஏய் வரதனை பத்தி தெரியுமாடா உங்களுக்கு? சின்ன பசங்க. என்னடா சிரிப்பு? சக்தி முன்னாடி வரதெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. வரதனை பத்தி தெரியுமாடா உனக்கு? போடா போ. ஏய் சக்தி முன்னாடி கையா வைக்கிறா. குமார் பாருடா. என்னையா பிடிக்கிறீங்க சார்? விடுங்க சார். நான் என்ன பண்ண சார்? சரி சார். வாடா புடிடா சார். குமார். டேய் நில்லுடா டேய். நில்லுடா. குமார். குமார் டேய். குமார் வேணடா டேய். குமார் சொல்றே கேளு. குமார். கம்ப்ளைண்ட்லாம் ஒண்ணும் வேணாம் சார். தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க ப்ளீஸ். என்ன சொல்றீங்க? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? கடையெல்லாம் இப்படி போட்டு அடிச்சு உடைச்சிருக்காங்க. ஒண்ணுமே நடக்கலங்கறீங்க? ஆமா சார், நேத்து வரதன் ஒருத்தன் இருந்தான், இன்னைக்கு சக்திவேல்னு ஒருத்தன் வந்திருக்கான், நாளைக்கு வேற எவனோ ஒருத்தன் வருவான். இந்த மாதிரி ரவுடிங்கெல்லாம் பகிச்சிட்டு நான் கடை நடத்த முடியுமா சார்? கிளம்புங்க சார் ப்ளீஸ் கிளம்புங்க. டேய் முருகா, அதெல்லாம் எடுத்து வைடா. எவ்வளவு நேரம்